Tamil News. டிபிசியின் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் விசேட உரை. பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்றத்தில் விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பாணை. தமது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச சபாநாயகரிடம் முறைப்பாடு. சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பல்வேறு துறைசார் ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி $150 மில்லியன் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான ஆழமற்ற கடற்பரப்பின் செயற்கோள் புகைப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் வெளியிட்டுள்ளது. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்றத்தின் 16வது நிலையியற் கட்டளையின் பிரகாரம் ஜூலை 2 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பாராளுமன்றத்தில் விசேட கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருப்பதால் அக்கூட்டத்தில் பங்கு பெற்றுமாறு சகல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வேண்டிக் கொள்வதாக சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன அறிவித்துள்ளார். கடந்த 20 பாராளுமன்றம் அமர்வு முடிந்து சபை ஒத்திவைக்கப்பட்ட போது எதிர்வரும் 9 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு பாராளுமன்றம் மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்ற விசேட அமர்வு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் நீதிவான்களின் தொழிற்சார் அமைப்பான நீதி சேவைகள் சங்கம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையூடாக தமது பாராளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். பாராளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் சிறப்புரிமைகள் குழு முன்னிலையில் குறித்த சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளரை அழைத்து விசாரணை நடத்தி உரிய தீர்ப்பை வழங்குமாறு நீதி அமைச்சர் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நீதிபதிகள் சிலர் மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் தொடர்பில் நீதி அமைச்சர் கடந்த 19 பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். கடந்த 19 நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நீதி சேவைகள் சங்கம் ஊடக அறிக்கையொன்றை விடுத்துள்ளது. சங்கத்தின் தலைவர் கேகாலை மாவட்ட நீதிவான் ருவான் திசாநாயக்க மற்றும் செயலாளர் காலி நீதிவான் இசுரு நெத்திக்குமார ஆகியோரின் கையொப்பத்துடன் அறிக்கை வெளியிடப்பட்டது. நீதிமன்ற கட்டமைப்பை விமர்சிக்கும் வகையிலான பொறுப்பற்ற கருத்துக்கள் தொடர்பில் தமது சங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதித்துறைக்கு ஏற்படும் வெளித்தரப்பு அழுத்தங்களை தவிர்த்து அதன் நலனுக்காக முக்கிய முடிவுகளை எடுத்த நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அபகீர்த்தி ஏற்படும் வகையில் நிலைப்பாட்டை உருவாக்குவது இதன் ஒரு நடவடிக்கையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை மீதான வெளிப்புற அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான பலமிக்க மற்றும் கடினமான பணியை ஆற்றி வரும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளரை பாதுகாப்பதற்காக தாம் நிபந்தனையின்றி முன்னிற்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை தொடர்பாக சிறப்புரிமை கேள்வி எழுப்பி நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பிரதம நீதியரசர் மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளருக்கு நகல்களை அனுப்பி இன்று சபாநாயகருக்கு எழுத்து மூல முறைப்பாடு ஒன்றை அனுப்பியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு இன்றைய தினம் உரை நிகழ்த்தவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடக அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் தொலைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர்களுடனான கலந்துரையாடலின் போது இதனை அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொறுப்புள்ள தலைவராக சர்வதேச நிதி தொடர்பாக விளையாட முடியாது. இது அனைவரதும் நாடு. இந்த நாடு சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு திட்டம் இல்லாவிட்டால் யார் என்ன விதமாக நினைத்து கொண்டிருந்தாலும் 2 வாரங்களுக்காவது நாட்டை ஆட்சி செய்ய அரசாங்கத்தை நடத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகின் நம்பகத்தன்மை மிக்க சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பவற்றுடன் இணைந்து நிதி முறைமை மற்றும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பொய் கூற யாரால முடியாது என்றும் அவர் கூறினார்.
அப்படியான நாடுகள் தொடர்ந்தும் செயற்படுவதில்லை. அவ்வாறான நாடுகளுக்கு தமது பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பணம் பெறவோ அல்லது தமது நாட்டில் இல்லாதவற்றை வேறு நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளவோ முடியாது போகும்போது சர்வதேச ரீதியாக கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் பந்துல சுட்டிக்காட்டினார். இதனால் பொறுப்புள்ள அரசாங்கமாக நாட்டின் தலைவராக நாட்டில் ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் போது தீர்மானமிக்க கருத்துக்கள் நாட்டிற்காக ஜனாதிபதியினால் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தப்படும். மேலும் அரசியலமைப்பின் பிரகாரம் நிதி தொடர்பான சகல அதிகாரங்களையும் பாராளுமன்றத்துக்கு ஒப்படைப்பதனால் அதனை நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதியினால் தெளிவுபடுத்தற்காகவே இந்த உரை நிகழ்த்தப்பட உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து பல்வேறு துறைசார் ஊழியர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கல்விச்சாரா ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே பல்கலைக்கழக கல்விச்சாரா ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் 55வது நாளாகவும் தொடர்கிறது. பணி பகிஷ்கரிப்புடன் பல பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் அரச சம்பள குழுவிற்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள போதும் அது பலனளிக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்முனை தெற்கு பிரதேச செயலாளரும் தமிழ் முஸ்லிம் இனங்களுக்குள் இனக்குரோதங்களை ஏற்படுத்தும் விதமாக சட்டத்துக்கு முரணாக அலுவலகங்களின் விவகாரத்தில் தலையிட்டு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெறும் நிர்வாக அடக்குமுறையை கண்டித்து இடம்பெற்ற வீதி மறியல் போராட்டத்தில் பங்கு பற்றிய அவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறித்து அதனுடைய செயற்பாடுகளை முடக்கி கல்முனையில் உள்ள தமிழர்களின் உரிமையை முற்றாக பறித்தெடுக்கும் நோக்கத்துடன் இந்த நிலங்கள் அனைத்தையும் கபலீகரம் செய்யும் நோக்கத்தோடும் பல நீண்ட காலமாக திட்டமிட்ட செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பறிக்கப்பட்ட பிரதேச செயலகத்தின் அதிகாரங்கள் மீளவும் வழங்கப்பட வேண்டும் எனவும் ஒரு தனியான கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு மக்கள் கோரி வந்துள்ளனர். இந்த கோரிக்கைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலையிலேயே கடந்த 92 நாட்களாக இந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ச்சியாக அவர்கள் போராடி வருகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் 92 நாட்கள் ஆகியும் இனங்களுக்கிடையே ஒரு நல்லுறவை பேண வேண்டிய ஒரு அதிகாரியான இந்த அம்பாறை மாவட்டத்தின் அரசு அதிபர் இந்த இடத்துக்கு இன்று வரையும் வரவில்லை. ஆனால் அந்த போராட்டம் ஆரம்பித்த பின்னர் அரசு அதிபர் கல்முனை தெற்கு பிரதேச செயலகத்துக்கு பல தடவைகள் வந்திருக்கின்றார் என்றும் அவர் கூறினார். ஆண்டு முதல் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்காக நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். மிக நுணுக்கமான ஆய்வுகளின் பின்னரே வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாகவும் சர்வதேச நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட கடன் ஒப்பந்தத்தின் கீழ் நாடு பயணித்து வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் முன் நிபந்தனைகள் உள்ளன. மொத்த அந்நிய செலவாணி கையிருப்பை 2025 8 பில்லியன் ரூபாயாகவும் 2026 10 பில்லியனாகவும் 2027 14 பில்லியனாகவும் அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் ஆரம்ப சுகாதார சேவையை மேம்படுத்துவதற்காக உலக வங்கி $150 மில்லியன் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த தொகையை வழங்குவதற்கு அதன் நிர்வாக குழு அனுமதி வழங்கியுள்ளதாக உலக வங்கி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்துக்கு இலங்கை ஆரம்ப சுகாதார சேவைகள் மேம்பாட்டு திட்டம் என பெயரிடப்பட்டுள்ளது. மாவட்ட மருத்துவமனைகள்,
பல் மருத்துவ கிளினிக் மற்றும் சுகாதார மருத்துவ அதிகாரிகளின் அலுவலகங்கள் போன்றன இதில் உள்ளடங்கும். குறித்த நிறுவனங்களில் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதனூடாக நாடு முழுவதும் காணப்படுகின்ற 1000க்கும் மேற்பட்ட ஆரம்ப மருத்துவ சேவை நிறுவனங்கள் பயனடைய உள்ளன. தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான ஆழமற்ற கடற்பரப்பின் செயற்கோள் புகைப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தனது எக்ஸ் பக்கத்தில் கோப்பர்னிகஸ் சென்டினல்-2 என்ற தனது செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான ஆழமற்ற கடற்பரப்பு பகுதியின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் 1975ஆம் ஆண்டு விண்வெளி ஆய்விற்காக நிறுவப்பட்ட அமைப்பாகும். இதன் தலைமையகம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ளது. இதில் 22 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.